ஏராளமான செல்வங்களை தரக்கூடிய விரதம் அப்படின்னு பார்த்தோம்னா அனந்த விரதம். ஏராளமான செல்வங்கள் அப்படின்னா நிறைய பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 16 வகையான செல்வங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சந்தான செல்வம் இருக்குது, அருட்செல்வம் இருக்குது, பொருட்செல்வம் இருக்குது, கல்வி செல்வம் இருக்குது, இப்படி பட்டியல் நீண்டுக்கிட்டே போகும். அந்த செல்வங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய விரதம் பூஜை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த அனந்த விரதம். சில விரதங்கள் பகவானே தன்னுடைய வாயால் பூஜை முறை விரத முறையை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், என்னென்ன துன்பங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த அனந்த விரதத்தை பற்றி தன்னுடைய வாயாலேயே சொல்லியிருக்காரு. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாட்டை வீட்டை பொருளை அனைத்தையும் சூதால் இழந்த பஞ்ச பாண்டவர்களில் மூத்த சகோதரரான யுதிஷ்டிரர் கிட்ட சொல்லியிருக்கிறார். அப்போ யுதிஷ்டிரர் இந்த அனந்தன் என்பவர் யார் அப்படின்னு கேட்ட பொழுது, சாட்சாத் நானே தான், பல பெயர்களில் பல நேரங்களில் நான் விஸ்வரூபம் எடுத்து மக்களுடைய துயரை துடைத்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு இந்த அனந்த விரதம் பூஜா மகிமைகள் பற்றி சொல்லலானார்.